தம்பி ஜான் ஜஸ்டினுக்கும் அவருடைய குழுவுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்றேன். பட்டுராஜன் சொன்ன அருமையான வார்த்தைகளுக்காக ரொம்ப நன்றிப்பா. நான் அதுக்கு தகுதியான்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க சொன்ன வார்த்தைகளுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நான் உங்க கூட நான் பேச விரும்பினது, நான் படித்த ஒரு பாடத்தை நான் உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளவுதான். நான் 27வது சங்கீதத்தை படிச்சுட்டு இருந்தேன். அப்ப அதுல இருந்து உங்க கூட பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஆஹ் இந்த 27வது சங்கீதத்துல முதல் 6 வசனங்களை தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் 15 நிமிஷம் தான். அந்த 15 நிமிஷத்துக்குள்ள நான் முடிக்கணும். அதனால சுருக்கமா நான் படிச்சது, நான் அதுல இருந்து புரிந்து கொண்டதை உங்க கூட நான் ஷேர் பண்றேன். நம்ம பைபிள்ல படிக்கும்போது பைபிள்ல 66 புஸ்தகங்கள் இருக்குது. நிறைய ஏதோ நம்ம படிக்கிறோம்னா, எனக்கு தெரிஞ்ச வர சங்கீதத்தை தான் எல்லாரும் படிப்பாங்க. என்ன வேணும்னாலும், ஒரு கஷ்டமோ துன்பமோ சந்தோஷமோ எதுனாலும் உடனே பைபிள பிரிச்சு பார்த்தோன்னே எதைத்தான் எடுக்கிறோம்? சங்கீதத்தை தான். அது என்னுடைய அனுபவம். நிறைய பேரை நான் அப்படி செய்யறத பார்த்திருக்கிறேன். சங்கீதத்தை தான் எடுத்து படிக்கிறாங்க. அது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்த பாடம் எனக்கு நினைவுல சங்கீதம் 23, அப்புறம் சங்கீதம் 103ல முதல் வசனம். அதுதான். அப்ப அந்த காலத்துல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முதல்லயே அதுங்க வாசிக்க அல்லது பேச தெரிஞ்ச உடனே சங்கீதத்துல இருந்து தான் வசனங்களை சொல்லி கொடுத்து வளர்த்து வந்ததை நான் என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்திருக்கிறேன். இந்த காலத்துல எப்படின்னு தெரியல. ஆனா அந்த காலத்துல அது வழக்கமா எல்லா கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அது ஒரு வழக்கமா இருந்தது. பிள்ளைகளுக்கு அந்த சங்கீதங்களை சொல்லி கொடுக்கிறது. அந்த பிள்ளைங்களுக்கு அது புரியுதோ என்னதோ எனக்கு புரியல. ஆனா நான் படிச்சேன். ஆனா இப்ப கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதை திரும்ப படிக்கும் பொழுது அதுல எவ்வளவு சத்தியங்கள் அடங்கி இருக்குது, எவ்வளவு நமக்கு ஆறுதலா இருக்குது அப்படிங்கிறத வளர்ந்த பிறகு நான் அதை கண்டுபிடிச்சுக்கிட்டேன். ஆனா சின்ன பிள்ளைல தெரியல. அப்பா சொல்லி கொடுத்தாரு, படிச்சுட்டோம், அவ்வளவுதான். படிச்சுட்டு டடா கடகடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனா வளரும் பொழுது அதனுடைய உண்மையான அர்த்தங்களை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் எவ்வளவு அருமையானவர் அப்படிங்கிறத நாம நல்லா புரிஞ்சிக்க முடியுது. இந்த இந்த சங்கீதத்துல பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய களஞ்சியம். அது ஒரு ட்ரெஷர் ஹவுஸ். ஒரு ட்ரெஷர் ஹவுஸ்ல போனா நீங்க என்ன உங்களுக்கு தேவையான பொக்கிஷங்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த சங்கீதம் ஒரு ட்ரெஷர் ஹவுஸ், ஒரு பெரிய களஞ்சியம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுல நம்முடைய தனி மனித வாழ்க்கைக்கு நாம் அனுபவிக்கிற நம்முடைய வாழ்க்கை பாடங்கள் அந்த சங்கீதத்துல அப்படியே நிரூபிச்சு எழுதி வச்சிருக்கிறாங்க. தாவீது அரசன் இந்த சங்கீதங்களை அவர் எழுதும் பொழுது அவருடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பு அங்க. தன்னுடைய வாழ்க்கையில தான் என்னத்தை அவர் ருசிச்சாரோ, என்னத்தை அவர் எதன் வழியாக அவர் கடந்து போனாரோ அதை வச்சுதான் அவர் சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். நம்ம சங்கீத புஸ்தகத்தை பார்த்தோம்னா எல்லா சங்கீதங்களிலுமே நிறைய இடங்கள்ல இது தாவீதின் சங்கீதம், அல்லது ராகத்தலைவனுக்கு தாவீது எழுதி கொடுத்த சங்கீதம், அல்லது அந்த அவருடைய அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு பேர் போட்டிருப்பாங்க. இந்த வாத்தியத்தில் வாசிக்க எழுதப்பட்ட சங்கீதம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. பார்த்தீங்க, நீங்க கவனமா படிச்சீங்கன்னா அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு சங்கீதத்திற்கும் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. நான் ஒரு ஹிஸ்டரி ஒன்று நான் கவனிச்சு அதுல படிச்சேன். அதுல யூதர்கள் ஒவ்வொரு நாளும், ஒரு வாரத்துல 7 நாள், 7 நாளுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சங்கீதத்தை தினமும் சொல்லுவாங்களாம். அதாவது பாடலா பாடுவாங்களாம். அதே மாதிரி 7வது நாள் சாபத் அன்னைக்கு, ஓய்வு நாள் அன்னைக்கு எந்த சங்கீதத்தை பாடுவாங்கன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சதுன்னா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. 92. தேங்க்யூ. 92வது சங்கீதம். அதை பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்கோம் ஓய்வு நாளுக்குரிய சங்கீதம் அப்படின்னு சொல்லி. அப்போ யூதர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சங்கீதத்தை வாசிப்பாங்க. அப்போ 92வது சங்கீதம் யோசித்து பாருங்க. ஓய்வு நாள் அன்றைக்கு எல்லா யூதர்களும் அதை சொல்லுவாங்களாம். அப்ப யாரும் சொல்லி இருக்கணும் அந்த சங்கீதத்தை? இயேசுசாமின்னு சொல்லி இருக்கணும் இல்லையா? அவர் வளர்ந்து வரும்போது
கோயிலுக்கும் போகும்போது அத சொல்லியிருப்பார்ல. யோசிச்சு பாருங்க எவ்வளவு சந்தோஷமான அவர் சொன்னத நாம சொல்றோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாவே ஒரு ஒரு 1 1/2 வருஷமாக 1 வருஷமாகவே இந்த 92வது சங்கீத சாபத் வெள்ளிக்கிழமை சாயங்காலமும், சாபத் காலையிலயும் அது 92வது சங்கீதத்த வாசிக்கிறத வழக்கமா வச்சிருக்கிறேன். ஏன்னா, எனக்கு மனசுல பட்டது வந்து இயேசு சாமி இத சொல்லிட்டே இருந்திருப்பார்ல சாபத் அன்னைக்கு. அப்ப நானும் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா, சங்கீதங்கள் ஒண்ணொண்ணு ரொம்ப முக்கியமானது. இந்த 27வது சங்கீதத்த பார்க்கும் பொழுது, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அங்க வரலாறு என்ன சொல்லுது அப்டின்னா, அதாவது ஜூயிஷ் நியூ இயர் அண்ட் டே ஆஃப் அட்டோன்மென்ட். அது ஆரம்பிக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முதல் இருந்தே, யூதர்கள் அவங்க கலாச்சாரப்படி தினமும் 27வது சங்கீதத்த அவங்க வாசிப்பாங்க. எத்தன மாசம்? 6 மாசம். அப்படி அவங்க நியூ இயர் கொண்டாடுறதுக்கும், டே ஆஃப் அட்டோன்மென்ட் அதை கொண்டாடுறதுக்கு முந்தைய 6 மாசத்துக்கு முந்தி இருந்தே இந்த சங்கீதம் 27வது சங்கீதத்த வாசிப்பாங்களாம். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அத உங்க கூட நான் பகிர்ந்து கொள்ளத ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சங்கீத பத்தி நம்ம பார்க்கும் பொழுது, தாவீது ராஜா எழுதின சங்கீதம்னு குறிப்பிடப்பட்டிருக்குது. எந்த சமயத்துல எழுதினாரு? அவர் அத எழுதும்போது அவருடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு நாம பார்த்தோம்னா, அவர் வந்து அரண்மனையில உட்கார்ந்துட்டு இத எழுதல. அவர் வந்து தன் உயிரை காத்துக் கொள்வதற்காக பாலைவனங்களில ஓடித் திரிஞ்சு, குகைகளில ஒளிஞ்சிருந்து தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள இருந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில தான் இத அவர் எழுதுறார். ஆனா அந்த சங்கீதத்த அவர் எழுதும் பொழுது, அந்த சங்கீதத்த நம்ம படிக்கும் பொழுது நமக்கு தெரியுது, அவர் வந்து அந்த கஷ்டமான சூழ்நிலையிலும், தன் உயிருக்கு ஆபத்து ஆன அந்த சூழ்நிலையிலும் கூட, கடவுள் மேல அவர் எவ்வளவு கான்ஃபிடன்ஸ், அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை, ஒரு உறுதியான பற்றுதல் இருந்து அப்படிங்கிறது இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுது. மொத்தம் 14 வசனங்கள் தான் இருக்குது இந்த சங்கீதத்துல. முதல் 6 வசனங்கள நாம படிக்கும்போது, அது வந்து ஹி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் அபௌட் காட். கடவுள் மேல ரொம்ப பற்றுதல், அவர் மேல உள்ள ஒரு ம் ம் ஆணித்தரமான ஒரு ஒரு நம்பிக்கை அதுல வெளிப்படுது. அப்புறம் இன்னும் நம்ம படிக்கும் பொழுது, அவர் வந்து ஆலயத்த ரொம்ப பிரதானப்படுத்தியும் சொல்றாரு இதுல. ஆலயத்தை ரொம்ப பிரதானப்படுத்தியும் சொல்றாரு. நான் அத யோசித்து பார்த்தேன். இந்த மனுஷன் அ அவர வந்து உயிருக்காக ஓடி போய் குகையில ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. நானா என்ன செய்திருப்பேன்னா, "ஏன்டா அவரே எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் வந்தது. ஏன் எனக்கு இப்படி செய்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருந்திருப்பேன். ஆனா அவர் அப்படி செய்யல. அவர் வந்து கடவுள புகழ்ந்து பாடுறாரு. அவ்வளவு நம்பிக்கை அவருக்கு கடவுள் மேல. அதனால நம்ம அது அத வாசிக்கும்போது ரொம்ப மனசுக்கு ஆறுதலா இருந்தது எனக்கு. ரொம்ப மனசுக்கு ஆறுதலா இருந்தது. நான் வந்து வசனம் 1 வாசிக்கிறேன். 27வது சங்கீதம் முதல் வசனம். கர்த்தர் என் வெளிச்சமும், என் இரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? யோசிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என்னுடைய வெளிச்சம். அதனால தான் அவர் பயப்படல. அந்த இருண்ட குகையில கூட அவர் பயப்படல. ஏன்னா அவருடைய வெளிச்சம் யாரு? கர்த்தர் என்னுடைய வெளிச்சம். நான் யாருக்கு பயப்படுவேன்? அவர் என்னுடைய ரட்சிப்பு. நான் யாருக்குமே பயப்பட தேவையில்ல. ஏன்னா, என்னோட கூட இருப்பவர் எனக்கு வெளிச்சமாகவும், எனக்கு ரட்சிப்பாகவும் இருக்கிறார். நான் அதனால பயப்படவே வேண்டாம். அவர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? இன்னைக்கு நாம பயத்தோட இருக்கிறோமா? கோவிட் 3வது அலை வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துருச்சுது. எல்லாம் நெறைய இடங்கள்ல தாக்கிருச்சுது. இந்த செய்திய கேட்ட உடனே நம்ம கொஞ்சம் பயந்துருப்போம். நான் கொஞ்சம் பயந்தேன் தான். நம்ம உண்மைய சொல்ல போனோமே எல்லாருமே பயந்திருப்பீங்கன்னா, கோவிட் முதல் அலை, 2வது அலை ரொம்ப பயங்கரமா இருந்தது இல்லையா? எங்க எங்க அத்தான் 2 கடைசியா தான் கோவிட்ல இறந்து போயிட்டாரு. அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப பயம் பயம். அப்படி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில அ இப்படி அ இருக்கும்பொழுது நாம எப்படி கடவுள துதித்து பாடுறது? எப்படி அவர் மேல நம்ம நம்பிக்கை, ஆணித்தரமான நம்பிக்கை தாவீது ராஜா வச்சது மாரி நாம வைக்கணும். அதுக்கு தான் இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுது. அவர் எவ்வளவு ஆணித்தரமா, ஆண்டவர் என்னுடைய பலன். நான் வந்து பயப்படவே மாட்டேன். யாருக்கு நான் பயப்படணும்? யாருக்கு நான் பயப்பட வேண்டாம். அப்படின்னு நமக்கு ஒரு பாடத்த சொல்லி தர்றாரு. நீங்க யாருக்கும் நாம பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம கடவுளுடைய பிள்ளைகள்.
நம்மள அவர் வந்து கண்ணின் மணியைப் போல காத்து வருகிறார் இல்லையா? கண்ணின் மணியைப் போல காத்து வரும்போது நம்ம பயப்படக்கூடாது அப்படிங்கிறது அந்த முதல் வசனத்திலிருந்து நான் கத்துக்கொண்டது. 2வது வசனம், என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாமிசத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். அ தாவீது ராஜாவுக்கு அவருடைய சொந்த அனுபவத்தை எழுதுறார் இல்லையா? அவர சவுல் அ அவருடைய சவுல் அவரை கொலை செய்ய வந்தபோது, அவர் பக்கம் அதே குகையில தான் தாவீது ராஜா இருந்தாரு. ஆனா அவர பழி வாங்குனாரா? இல்ல. பழி வாங்கல. இல்லையா? ஆனா அவங்க எல்லாம் இடறி போனாங்க. அவங்க எல்லாரும் மாண்டு போனாங்க. அதான் தாவீது ராஜா சொல்றாரு, என் சத்துருக்களுக்கும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்கியோ அவர்களே இடையில் விழுந்தார்கள். நாம கடவுளுக்கு உண்மையா இருக்கும்போது, அவரை மாத்திரமே பற்றி கொண்டு இருக்கும்போது, எந்த சத்துருவாக இருந்தாலும் சரி, அது வியாதியாக இருந்தாலும் சரி, இந்த பேண்டமிக்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது நம்மள வந்து ஒண்ணுமே செய்யாது. அதத்தான் இந்த வசனம் எனக்கு சொல்லி தந்தது. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். பாளையம் அப்படின்னு சொல்லும்போது, ஆ நம்ம சுத்திலும் ஆ வீரர்கள் அல்லது ஒரு ஒரு நாட்டுல இருக்கும் பொழுது அந்த பாளையம் இறங்குது அப்படின்னு சொல்லும்போது, அவங்க நாட்ட சுத்திலும் அடுத்த விரோதியினர் வீரர்கள் வந்து சூழ்ந்து கொள்வார்கள். யாரும் எங்கேயும் போ முடியாது, வர முடியாது. சாப்பாடு கொஞ்ச நாளைக்கு பிறகு சாப்பாடு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லையா? அப்படி ஒண்ணு நடந்தா கூட என் இருதயம் பயப்படாது. எவ்வளவு ஆணித்தரமா அவர் சொல்றாரு பாருங்கயா, நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா, எனக்கு பக்கபலமா இருக்கிறவர் என்னுடைய ஆண்டவர். நான் பயப்படவே மாட்டேன். நான் கர்த்தர்ட்ட ஒண்ணே ஒண்ணு மாத்திரம் தான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன கேட்கிறாருன்னு பார்ப்போம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன். அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். எவ்வளவு அருமையா அவர் கேட்கிறார் பாருங்க ஆண்டவர்ட்ட. நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு சாமி சாமி நான் கேட்கிறேன். உம்முடைய மகிமைய நான் பார்க்கணும். நான் உன்னுடைய மகிமைய பார்க்கணும். வேற யாராவது அப்படி கேட்ட ஞாபகம் இருக்குதா? உங்க முகத்த பார்க்கணும் ஆண்டவரேன்னு கேட்டாங்க. இல்லையா? மோசே கேட்டாரு இல்லையா? இல்லையா? ஆண்டவரே உம்முடைய முகத்த எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி. இங்க தாவீது ராஜா சொல்றாரு. உம்முடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், எங்க போவேன்? உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். இங்க ஆலயம் அப்படிங்கு இங்க போட்டிருக்காங்க. ஆக்சுவலா தட் இஸ் த டேபர்நாக்கிள். நமக்கு தெரியும் வனாந்திரத்திலே அந்த கூடாரத்த கடவுள் மோசேக்கு கட்டச் சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அதுல ஒவ்வொரு ஒவ்வொரு அ வெரி பர்ட்டிகுலர். ஹி வாஸ் வெரி பர்ட்டிகுலர் அபௌட் எவ்ரிதிங். ஏன்னா அங்க இருந்த ஒவ்வொரு பொருள்களுக்கும், செய்யப்பட்ட முறைமைகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அர்த்தம் இருந்தது, இன்னைக்கும் இருக்குது. நாம அம் டேபர்னக்கிள பத்தி படிக்கும்போது நமக்கு தெரியும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, அதுல ஒவ்வொரு படியிலயும், ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்திலயும் நம்ம யார பார்க்கிறோம்னா, இயேசு சாமிய. அவர்தான் நமக்கு ரட்சிப்பை தருகிறவர். அதத்தான் நம்ம அங்க பார்க்கிறத அவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு ஆசை நமக்கு இருக்குதா இன்னைக்கு? ஆண்டவரே நான் உம்முடைய மகிமைய நான் பார்க்கணும். அப்புறம் உம்முடைய ஆலயத்துல நான் தரித்திருக்கணும். ஏன்னா, அங்கதான் என்னுடைய ரட்சிப்பின் கடவுள் வந்து அங்கதான் அம் தன்னுடைய உயிரை எனக்காக குடுத்தது அங்கதான் எனக்கு தெரியுது. அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து, என்னை கன்மனையில் மேல் உயர்த்துவார். தீங்கு நாட்கள் எத்தனையோ தீங்கு நாட்கள நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். தினம் தினம் பார்க்கிறோம் இல்லையா? ஆ நம்ம தனி ஆளுக்கு தீமைகள் நடைபெறுது. அது எப்படிப்பட்ட தீமைகளாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உடல் நலக்குறைவாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது வந்து கடன் தொல்லையாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளாக பிரச்சனைகளா இருக்கலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம மனம் தளர்ந்துடுறோம் இல்லையா? நான் இந்த தாவீது ராஜா சொல்றாரு,
ஆண்டவர் என்னை அவருடைய கூடார மறைவிலே வச்சு காத்து கொள்வார், என்னை மறைத்து காத்து கொள்வார். அப்புறம் என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அவருடைய கூடார மறைவில அவரை நான் பற்றி கொண்டு அவர் கூட நான் இருக்கும்போது எனக்கு எந்த குறைவும் வராது. ஏன்னா அவர் என்ன கண்மலைக்கு மேல வைப்பார். கண்மலையின் மேல இருக்கும் பொழுது நம்மள சத்துருவானவன் தொட முடியாது. இயேசுவாகிய கண்மலை மேல நாம இருந்தோம்னா சாத்தானாகிய சத்துரு நம்மள ஒரு நாளும் தொட முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இயேசு நம்மளை சுத்தி அவருடைய தூதர்களை பாளையமாக இறக்கி வைத்து நம்மளை காத்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். தாவீது ராஜா சொல்றாரு, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இங்க அவர் உயிருக்கு பயந்து ஓடிட்டு போயிட்டு இருக்கிறாரு இல்லையா? குகையில மறைந்து இருக்கிறாரு, வனாந்திரத்துல ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது சொல்றாரு, என் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். எவ்வளவு கான்பிடென்டோட சொல்றாரு பாருங்க. அந்த கான்பிடன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கணும். நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க இல்லையா? இப்ப நமக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கணும். இதுக்குதான் இந்த பாடம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்குது. அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். நாம அப்படிப்பட்ட ஆனந்த பலிகளை கடவுளுக்கு செலுத்துறோமா? நம்ம இருதயத்தாலையும் நம்முடைய வாயினாலையும் கடவுளுக்கு நன்றி சொல்றோமா ஒவ்வொரு நிமிஷமும்? அவர் சொல்றாரு பாருங்க, தாவீது ராஜா அந்த கஷ்டமான நேரத்திலயும் நான் என்ன சொல்றாரு, நான் இந்த ஆலயத்துல நமக்கு ஆனந்த பலிகளை விடுவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. ஒரு அருமையான பாடம் நமக்கு. எந்த சூழ்நிலையில நாம இருந்தாலும், எந்த கஷ்டத்துல இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, இந்த கோவிட் 3வது அலை வந்தாலும் சரி, 4வது அலை வந்தாலும் சரி, அல்லது 5வது அலை வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, குடும்பத்துல கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, பண கஷ்டங்களோ அல்லது நம்முடைய ஹெல்த் இஷ்யூஸ் எது இருந்தாலும் கர்த்தர் நம்மளை காத்துக் கொள்வார். ஏன்னா அவர் தான் நம்முடைய நமக்கு எல்லாமானவர். தாவீது ரொம்ப அழகா சொல்லி வச்சிருக்காரு. நம்ம ஒரு காலத்துல நான் இதை சும்மா வாசித்துக்கிட்டே போயிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எல்லாம் அதை படிக்கும் பொழுது அது என்னுடைய வாழ்க்கையில நான் அதை ருசிக்கும் பொழுது இட்ஸ் இட்ஸ் மோர் வேல்யூபிள் மோர் வேல்யூபிள். அது உணர்வுபூர்வமாக என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிக்கும் போது இட்ஸ் there is no words to express that feeling because it is so precious. It is so precious. So each word is so precious in this psalm. அதுக்கு பிறகு உள்ளதை பார்க்கும் பொழுது கர்த்தர்ட்ட அவர் எனக்கு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். கர்த்தர்ட்ட அவர் இவ்வளவு அவரை பற்றி அவ்வளவு கான்பிடென்டா எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் அவர் கூக்குரல் இட்டு என்னை காப்பாத்துங்க சாமி அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. 7வது வசனத்துல இருந்து 12வது வசனம் வரை நம்ம படிச்சோம்னா அவர் ஆண்டவரை கட்டி பிடிச்சிட்டு, ஆண்டவரே எனக்கு நீர் தேவை, என்னை நீர் காப்பாத்தணும், எனக்கு எல்லாத்தையும் நீர் செய்யணும், முகத்தை எனக்கு மறைச்சிடாதீங்க, முகத்தை எனக்கு காமிச்சுட்டே இருங்க சாமி அப்படின்னு சொல்லி அவர் கூக்குரல் இட்டு மனம் அழுது மனம் கசந்து கடவுள்கிட்ட வேண்டுகிறார். வேண்டிட்டு கடைசியில அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஒரு அருமையான பாடங்க 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அருமையான வசனம். என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. எவ்வளவு அருமையான பாடம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. எந்த கஷ்டத்திலையும் இதுல இருக்கிற இந்த கூட்டத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டவங்க. யாருமே வாழ்நாள் எல்லாம் we were not in the bed of roses. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா இதன் மத்தியிலும் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம்னா கடவுளுடைய மகத்தான கிருபைதான். தாவீதரன் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திரு. இன்னைக்கு நாம இருக்கிறோமா? நம்ம இருக்கணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும். அப்போ அவர் அவர் உன் இருதயத்தை அவருக்காக காத்திருக்கும் போது அவர் நம்மள ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர் பேரா அவருக்கு தெரியும்.
ஏன்னா வேதாகமம் சொல்லுவது வானத்து நட்சத்திரங்களுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கிறாராம். அப்ப அவர் படைத்த மனிதர்களாகிய நம்ம அவர் எவ்வளவு அருமையா பார்க்கணும். யோசித்து பாருங்க. அதான் அவர் சொல்றாரு, உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தருக்காக காத்திருந்து அவர் நமக்கு செய்த நன்மைகளின் கிருபைகளை நினைத்து எந்த கஷ்டத்திலையும் அவரை துதித்து அவருக்கு புகழ் பாடி அவர் கிட்ட அவர் மேலுள்ள நம்பிக்கையில நம்ம ஆணித்தரமா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை வழி நடத்துவார். வழி நடத்திட்டு இருக்கிறார், இன்னும் வழி நடத்துவார். அந்த மன சமாதானம், அந்த நம்பிக்கை நமக்கு என்னைக்குமே வேணும். இந்த பாடத்தை தான் நான் இந்த சங்கீதத்துல இருந்து நான் கற்றுக்கொண்டேன். அதை உங்க கூட பகிர்ந்து கொண்டேன். அது தருணம் தந்ததற்காக உங்க எல்லாருக்கும் நன்றி, கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஆமென். ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு அருமையான செய்தியை காலையில கேட்டா. பயந்துகிட்டு இருக்கவங்களுக்கு கர்த்தர் என் வெளிச்சம், அதனால பயப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு செய்தி. எதடா வேணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஆண்டவருடைய மகிமையை பார்க்கும்படியா நான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பின் செய்தி. யாருமே எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லும் போது பயப்படாத, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், அவர் உன்னை சேர்த்துக் கொள்வார் அப்படிங்கிற ஒரு ஆறுதலான ஒரு செய்தி. எதிரிகள் என்ன சூழ்ந்து இருக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கும் போது அந்த எதிரிகள் சூழ்ந்து இருக்கும் போது ஒரு ஆனந்த கீதம் பாடி பழிய செலுத்தி நன்றி செலுத்துகிற ஒரு நல்ல செய்தி. ஸோ சங்கீதம் 27 இருந்து ஒரு நல்ல செய்தியை இன்னைக்கு காலை வேளையில நம்மளோட பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க அம்மா சந்திரா அவங்க. ஸோ இன்னும் அந்த சங்கீதத்தை நீங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா